ஹாய், நான் உங்க புனிதா. போற போக்குல நம்மள பத்தி பேசிட்டு போறவனுக்கு போற போக்குலயே தாங்க பதில் சொல்லணும். நின்னு பதில் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அடுத்தவன் வந்து குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை என்ன பரீட்சை பேப்பரா? இல்லைங்க. நம்மள பத்தி நாம ஆராயலாம். ஆனா நம்மள பத்தி அடுத்தவன் ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கான்ல, அது நாம கிடையாதுங்க. அவமானத்துக்கு 2 குணம் இருக்கு. ஒண்ணு கோழைத்தனம், அவன் தற்கொலை பண்ணிப்பான். 2வது வீரன், அவன் வாழ்ந்து காமிப்பான். இங்க நாம யாரு அப்படிங்கிறத நாம தான் ப்ரூவ் பண்ணணும். 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. ஏன்னா 4 பேருக்கும் 4 வாய் இருக்கு, 4 மனசு இருக்கு. ஒண்ணுத்துல இருந்தும் விதவிதமா அவமானங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த ஒண்ணுத்துக்கு நம்ம நின்று பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை தாங்க வீணா போகும். இப்போ ஊரு கூடி தேர் இழுத்தாதான் தேரு கூட நகரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. தேர் இழுக்கிற பாதி பேர் பொல்லாதவனா இருக்கான். நான் எப்படி இழுக்கிறேன்றத பாக்குறான். அப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு கதை சொல்றேன் பாருங்க. கழுதைய கையில கூட்டிக்கிட்டு போனா முட்டாப்பைய கழுதைய போய் கையில கூட்டிக்கிட்டு போறான் பாரு, அது மேல ஏறி உட்காந்துட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு பேசுறாங்க. சரின்னு கழுதை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு போனா பாவம் அந்த கழுதை மேல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு போறான் பாருங்கன்னு கேக்குறாங்க. சரின்னு கழுதைய தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கிட்டு போனா இவன் என்ன முட்டாளா? கழுதைய விட்டு அது பாட்டுக்கு நடந்து வரப்போகுது, அதை எதுக்கு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு கேக்குறாங்க. இப்படிதாங்க இந்த உலகம் ஒண்ணுத்தையும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண நம்மளோட வாழ்க்கை வீணாதாங்க போகும். குத்து ஊசியில குத்தும் பொழுது துணி அழுதுச்சுன்னா அதனால ஒரு நல்ல ஆடையா வர முடியாது. கத்திரிக்கோளால கட் பண்ணும் போதும் அதே அழுகையை அழுதுச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ் ஒரு வடிவமாவே இருக்காதுங்க. வாழ்க்கையில அடுத்தவங்க நம்மள சொல்லதான் நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்னு தோணணும். கரெக்டுங்களா? ஆனா அவங்க சொல்ற ஒரு வார்த்தைக்கும் நாம அழுதுகிட்டு இருக்கிறதுல நியாயமே கிடையாதுங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 4 பேர் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற வெறி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.